லேசாக மழை தூறல் போட ஆரம்பித்திருக்க சிதறிய மழை துளிகள் தேவாவின் முகத்தில் பட்டது. லேசாக கண்களை திறந்து பார்த்தான். தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க மணி மாலை 5:30 காட்டியது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் தூங்கியிருக்கிறான். குளிரான காற்று அவன் உடலை மட்டுமல்லாது மனதையும் குளிர்விக்க தன்மேல் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்தான். அந்த அழகான இயற்கையோடு சேர்த்து அவளையும் ரசித்தான். கார் தேசிய நெடுஞ்சாலையில் ஓடும் வரை அழுங்காமல் குலுங்காமல் தேர் போல சென்றது. இப்போது கிராமத்து சாலையில் பயணித்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கரடு முரடாக தாரை துளைத்து விட்டு பல்லை காட்டும் தார் சாலைகள். ரதியின் தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்று அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்து பிடித்து கொண்டான். குளிரான மழை காற்று ரதியின் நாசியிலும் ஊடுருவி அவள் நுரையீரலை சென்றடைய தூக்கம் கலைந்து கண் விழித்தாள். அசைய முடியவில்லை. வலிய கரம் ஒன்று தன்னை இரும்பாய் பிடித்திருப்பதை உணர்ந்தாள். அவள் தேவாவை மிக நெருங்கி ஒட்டியபடி உட்கார்ந்திருக்கிறாள் என்பது அவள் புத்திக்கு உரைக்க சாய்ந்து தூங்குவதற்கு வாகாக அவன் தோளை அவளுக்கு கொடுத்திருக்கிறான். அவன் கொடுத்திருக்கிறானா, இல்லை அவளை எடுத்து கொண்டு விட்டாளா? 2 முறை விலக முயற்சித்து பார்த்தாள். அவன் பிடி இரும்பு பிடி. அவன் கைகளை அசைக்க கூட முடியவில்லை. தலை உயர்த்தி நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் ரதி. அவனோ எதுவும் தெரியாதவன் போல வயல்வெளிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். என்ன விடுங்க. அவன் செவிக்கு அருகில் சென்று மெதுவாக சொன்னாள். வயல்வெளியில் இருந்த தன் பார்வையை அகற்றி அவள் மேல் பதித்தவன், பாட்டி ஊருக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி தூங்கு. அவன் அக்கறையாய் சொல்ல, எனக்கு தூக்கம் வரல, என்னை விடுங்க. அவள் விடாப்பிடியாக அவனிடமிருந்து விலக முயல, நீ தான் என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்ட. உனக்கு வேணும்னா நீ தான் தள்ளி உட்காரணும். அவன் அவளை சீண்டினான்.